விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 7 நாளை மதுரையில் தம்பி பாவரசு அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வு பொதுக்கூட்டமாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் முன்னின்று இதனை ஒருங்கிணைத்து வருகின்றனர். அந்த நிகழ்வில் இயக்கத்தின் முன்னணி தோழர்கள் அனைவரும் தவறாமல் பங்கேற்று மறைந்த தம்பி பாவரசு அவர்களுக்கு நன்றி பெருக்கோடு வீர வணக்கம் செலுத்த வேண்டும். தமிழகம் தழுவிய அளவில் சுற்றி சுழன்று களப்பணி ஆற்றிய ஒரு முன்னோடி இயக்கத்தின் மூத்த பொறுப்பாளர் தம்பி பாவரசு. மதுரை மண்ணில் இந்த இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட தொடக்க காலத்து சிறுத்தைகளுள் முதன்மையானவர் தம்பி பாவரசு. இயக்கம் தேர்தல் அரசியலுக்கு வராத காலத்திலிருந்து போராட்ட களமே நமது கடமை என்று எப்போதும் மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அன்றாடம் சாதி வெறியர்களால், ஆதிக்க வெறியர்களால் தாக்கப்படுகிற மக்களுக்காக நாம் போராடிய அந்த கால சூழலில் தம்பி பாவரசு அவர்களும் களத்தில் நின்ற ஒரு போராளி. இந்த இயக்கம் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைக்கும் என்று ஒருபோதும் நாம் நினைத்ததில்லை, கனவில் கூட நினைத்ததில்லை. காலம் இடுகிற கட்டளைக்கு ஏற்ப நம்மை நாமே தகவமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் 1999 உருவானது. அதற்கு முன்பு பாதிக்கப்படுகிற மக்களுக்காக போராட வேண்டும் என்கிற முனைப்பு மட்டுமே நம்மிடம் இருந்தது. காவல்துறையின் நெருக்கடிகள் ஒருபுறம், சாதி வெறியர்களின் அச்சுறுத்தல்கள் ஒருபுறம் என்று எப்போதும் நெருப்பில் நிற்கிற ஒரு களமாகத்தான் இந்த 10 ஆண்டு காலம் நம்முடைய பணிகள் அமைந்தன. அத்தகைய சூழலில் ஒரு போராளியாக தன்னை இணைத்துக் கொண்ட ஒரு முன்னோடிதான், மூத்த தோழர் தான் தம்பி பாவரசு. அவர் மீது பல வழக்குகள், ஆனாலும் கூட சோர்வடைந்து விடாமல் அழைக்கும் போதெல்லாம் களத்திற்கு ஓடோடி வந்த போராளி. இயக்கம் வட மாவட்டங்களில் விறுவிறுப்பாக பரவத் தொடங்கிய சூழலில் முற்றிலும் அறிமுகமில்லாத வடபுலத்தில் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு இந்த இயக்கத்தை வளர்ப்பதிலே மிக பெருமளவில் பங்களிப்பு செய்த தோழர். ஒவ்வொரு நாளும் சுற்றுப்பயணத்தில், போராட்ட களத்தில், மக்கள் சந்திப்பில்
என்று தன்னை ஒப்படைத்துக் கொண்ட ஒரு இளைஞர். அவர் போகாத மாவட்டங்கள் இல்லை, சந்திக்காத தோழர்கள் இல்லை என்று சொன்னால் அது மிகையாகாது. கட்சிதான் முதன்மையானது, குடும்பம் இரண்டாம் பட்சம் என்று எண்ணுகிற பொறுப்பாளர்களுள் மறைந்த தோழர் முஞ்சையரசன் அவர்களும் தம்பி பாவரசு அவர்களும் குறிப்பிடத்தக்கவர்கள் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. மெத்த படித்தவர் அல்ல, அரசியல் நுணுக்கம் அறிந்தவர் அல்ல, குறுக்கு வழியில் முன்னேற வேண்டும் என்கிற முயற்சிகளை மேற்கொண்டவர் அல்ல. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்கிற உணர்வை மட்டுமே கொண்ட ஒரு இளைஞர். கட்சி தலைமைக்கும் கட்சிக்கும் விசுவாசமாக இருந்து பணியாற்றிய ஒரு தோழர். அணுகுமுறைகளில் கடுமையான விமர்சனங்கள் உண்டு. தோழர்களிடத்தில் அவர் கட்சி தொடர்பாக உரையாடுகிற போது, விவாதிக்கிற போது பலரை காயப்படுத்தி இருக்கிறார் என்ற புகார்கள் அவ்வப்போது எழுவதுண்டு. ஆதிக்கம் செய்கிறார் என்றெல்லாம் தோழர்கள் வந்து அவரை பற்றி என்னிடத்திலே புகார் செய்வதுண்டு. ஆனாலும் கட்சிக்காக உழைக்கிறேன் என்கிற அந்த பொறுப்புணர்வு அவரிடத்தில் மேலோங்கி இருந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. குடும்ப வேலைகளை பார்த்துவிட்டு நேரம் இருந்தால் கட்சி வேலை, தலைவர் சொன்னால் வேலை செய்வது, இல்லை என்றால் சும்மா இருப்பது, தனக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதில் தலையீடு செய்வது, இல்லை என்றால் கண்டும் காணாமல் போவது, இயக்கம் வளர்ந்தால் என்ன வளராவிட்டால் என்ன என்று பொறுப்பற்ற நிலையில் இருப்பது, இப்படி இல்லாமல் நல்லதோ கெட்டதோ எப்போதும் கட்சிக்காக உழைப்பது என்கிற அந்த உணர்வு அவரிடத்தில் மேலோங்கி இருந்ததை நான் அவ்வப்போது கண்டிருக்கிறேன். அந்த வகையில் அவர் மீது வருகிற புகார்களை நான் பொருட்படுத்தியதில்லை. இப்படி பேசக்கூடாது, பேச ஒரு பக்குவம் தேவை, அரசியலில் எல்லோரும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்கிற அளவில் மட்டும்தான் அவரோடு நான் புகார்களுக்கான எதிர்வினையாக பேசியிருக்கிறேன். அப்படி தன்னுடைய இறுதி மூச்சு வரையில் கட்சி, இயக்கம், மக்கள் என்று ஓடிக்கொண்டே இருந்த ஒரு முன்னோடி 60 வயதில் காலமாகிவிட்டார். இப்போது கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் கூட உடல்நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த சூழலிலும் மதுரையில் ஓய்வெடுங்கள் என்று நான் கூறியும் கூட வலிந்து வந்து என்னோடு நாள் கணக்கிலே மணிக்கணக்கிலே இருந்து அந்த பணிகளை நான் வெற்றிகரமாக முடிப்பதற்கு உறுதுணையாக இருந்த தம்பி இயக்கத்தின் முதன்மை செயலாளர் பாவரசு, அவருடைய இழப்பு தனிப்பட்ட முறையிலே எனக்கு பேரிழப்பு என்பதை நான் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவருடைய வீரவணக்க நிகழ்வுதான் நாளை மதுரை ஐயர் பங்களா பகுதியில் பொதுக்கூட்டமாக ஒருங்கிணைக்கப்படுகிறது. தமிழ்நாடு தழுவிய அளவில் இயக்கத்தின் முன்னோடிகள் பலரும், அனைவரும்
தவறாமல் பங்கேற்க வேண்டும். அத்துடன் தம்பி பாவரசு அவர்களின் குடும்பத்திற்கு, அவருடைய மகளுக்கு நாம் பொருளியல் உதவியை செய்ய வேண்டும் என்பது நம்முடைய கடமை. எனவே இயக்கத்தின் முன்னோடிகள் அந்த குடும்பத்திற்கு இயன்ற நிதியுதவியை வழங்க முன்வர வேண்டும். மதுரையில் உள்ள பொறுப்பாளர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று கடந்து போகாமல் நமக்கும் அதிலே பொறுப்பு இருக்கிறது என்கிற உணர்வோடு முன்னணி தோழர்கள் தங்களால் இயன்ற பொருளுதவியை நாளை மேடையில் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இயக்கத்தின் மிக முக்கியமான ஒரு பொறுப்பாளர், தன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற எந்த பலனையும் அனுபவிக்காத ஒரு போராளி, கட்சியின் முதன்மை செயலாளராக அவர் உயர்ந்தார் என்றாலும் கூட தேர்தல் அரசியலில் நாம் அடியெடுத்து வைத்த பிறகு அதை பயன்படுத்தி அதிகாரத்தை நுகர வேண்டும் என்கிற முனைப்பில் தீவிரம் காட்டாமல், அல்லது அதுதான் முதன்மையானது என்று எனக்கு நெருக்கடி தராமல், களப்பணிகளில் எனக்கு உறுதுணையாக நின்ற ஒரு தம்பி, அவருக்கு, அவருடைய குடும்பத்தினருக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஆகவே இயக்கத்தோழர்கள் அந்த குடும்பத்தினருக்கு என்ற பொருளுதவி வழங்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் ஓரளவுக்கு வெற்றிகரமாக நடந்தேறி இருக்கிறது. மண்டல பொறுப்பாளர்களும் மாவட்ட பொறுப்பாளர்களும் இணைந்து அந்தந்த துணைநிலை அமைப்பின் மாநில பொறுப்பாளர்களோடு சேர்ந்து ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் ஒற்றுமையாக இருந்து பொறுப்பாளர்கள் பட்டியலை தயாரித்து விரைந்து தலைமைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று மீண்டும் நான் வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு சில மண்டல செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு ஒத்துழைக்கவில்லை என்ற புகார்கள் வந்துள்ளன. அதேபோல மண்டல செயலாளர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் உரிய மதிப்பை தருவதில்லை என்கிற புகார்களும் வந்திருக்கின்றன. உங்களுக்கிடையே ஒரு ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாட்டை நாம் செய்திருக்கிறோம். மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே அந்த அதிகாரம் பெற்றவர்களாக இருந்தால் அது ஒருதலை பட்சமாக போய்விடும் என்பதும், குழுக்களாக தனித்து இயங்கக்கூடிய தன்மை மேலும் வலுப்பெற்றுவிடக்கூடாது என்பதற்காகவும் மண்டல செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், அந்தந்த துணைநிலை அமைப்புக்கான மாநில செயலாளர்கள் சேர்ந்து பேச வேண்டும், ஒருங்கிணைந்து பேச வேண்டும், கலந்து பேச வேண்டும், ஒற்றுமையாக இருந்து ஆய்ந்து பட்டியலை தயார் செய்ய வேண்டும். கட்சியில் உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள், நீண்ட காலமாக உழைக்கக்கூடியவர்கள், வழக்குகளை சுமந்தவர்கள், அவர் அந்த குழு இந்த குழு என்றெல்லாம் பார்க்கக்கூடாது. அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும். இயன்ற வரையில் எல்லோருக்குமான வாய்ப்பை வழங்க வேண்டும். இந்த பரந்த பார்வை தலைமை பண்புகளுள் மிகவும் முக்கியமானது. நான் 10 பேருக்கு ஆதரவாக இருக்கிறேன், நீ 10 பேருக்கு ஆதரவாக இரு என்றெல்லாம் பேசுவது நாகரிகமான அரசியல் இல்லை. உனக்கு 10 பேர், எனக்கு 10 பேர் என்று இந்த அதிகாரத்தை கூறு போட்டுக் கொள்ளக்கூடாது. உண்மையிலே யாருக்கு வழங்க வேண்டுமோ அவர்களுக்கு வழங்க வேண்டும்.
ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்னதான் பெரிய அளவில் உழைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், பங்களிப்பு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், கட்சியின் மெயின்பாடி என்கிற செயலாளர், பொருளாளர், மாவட்ட துணை செயலாளர்கள், செய்தி தொடர்பாளர் என்கிற இந்த பொறுப்புகளில் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் 2 பேர் இடம்பெறக்கூடாது. துணைநிலை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு பொறுப்பை அவர்களுக்கு வழங்கலாம். அவர்களின் உழைப்புக்கு ஏற்ப அந்த அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கலாம். ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் கட்சியின் மெயின் பாடி என்கிற முக்கிய கேந்திரமான பொறுப்புகளில் இடம்பெறுகிறார்கள் என்கிற போது அடுத்த நிலையிலே இருக்கக்கூடிய தோழர்கள் அதிலே அதிர்ச்சி அடையவும் வெறுப்படையவும் வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. மண்டல செயலாளர்களுக்கு என்ன அதிகாரம் என்று மாவட்ட செயலாளர்கள் கேட்பது, அல்லது மாவட்ட செயலாளர்களுக்கு இதில் பெரிய அதிகாரம் இல்லை, மண்டல செயலாளர் சொல்வதை கேட்க வேண்டும் என்று ஆதிக்கம் செலுத்துவது இரண்டுமே தவறு. உங்கள் 2 பேருக்கும் இடையிலே ஒரு ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. நிர்வாகத்தை நீங்கள் கலந்து பேசி நடத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. துணைநிலை அமைப்புகளில் மகளிர் விடுதலை இயக்கம், இளைஞர்கள் எழுச்சி பாசறை போன்ற அமைப்புகள் இருக்கின்றன. அவற்றுக்கு நாம் மாநில செயலாளர்களை நியமித்திருக்கிறோம், மாநில துணை செயலாளர்களை நியமனம் செய்திருக்கிறோம். இப்போ இளைஞர்கள் எழுச்சி பாசறைக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பை நியமனம் செய்வதாக இருந்தால் மாநில செயலாளரோடு சொல்லலாம், இவரை நாங்கள் நியமனம் செய்ய போகிறோம், உங்கள் ஒப்புதல் தேவை. அல்லது மாநில செயலாளர் ஒருவரை நியமனம் செய்வதாக இருந்தால் மாவட்ட செயலாளருக்கு சொல்ல வேண்டும், இந்த தம்பியை நான் பரிந்துரைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து முரண்பாடு வருகிறது என்றால் 2 பேரும் ஒருவருக்கொருவர் அமர்ந்து பேசி முரண்பாடு இல்லாத வகையிலே ஒருவரை தீர்மானிக்க வேண்டும். இப்படி உங்களுக்கு இடையிலே ஒரு பேச்சுவார்த்தை நிகழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. உங்களுக்கு இடையிலே கலந்துரையாடல் நிகழ வேண்டும் என்பதுதான் இந்த ஏற்பாட்டின் நோக்கம். உங்களுக்கு இடையிலே சமரசமும் சமாதானமும் இத்தகைய அணுகுமுறைகளால் உருவாக வேண்டும் என்பதுதான் இந்த நிலைப்பாட்டுக்கு காரணம். ஆக மாநில செயலாளர்களுக்கு தெரியாமல் மாவட்ட செயலாளர்கள் ஒரு முடிவை எடுத்துவிடக்கூடாது. வழக்கறிஞர் அணிக்கு மாநில முதன்மை செயலாளர் போட்டுக்கிறோம். அப்போ மாவட்ட அளவில் பொறுப்பாளர்களை நீங்கள் வழக்கறிஞர் அணிக்கு போடுவதாக இருந்தால் இந்த மாநில செயலாளர் அல்லது முதன்மை செயலாளர் ஆகியோரை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தகவல் கொடுத்துவிட்டு இவர்களுக்கு நாங்கள் பரிந்துரைக்கிறோம், நீங்கள் அதை செய்ய வேண்டும். இப்போ துணைநிலை அமைப்புகளை பொறுத்தவரையில் மாநில செயலாளர், மாநில துணை செயலாளர்கள் பட்டியல் தயாரித்து அந்த பட்டியலுக்கு மாவட்ட செயலாளர்கள் ஒப்புதல் தர வேண்டும். அதுதான் சரி. மகளிர் விடுதலை இயக்கமாக இருந்தாலும், இளைஞர்கள் எழுச்சி பாசறையாக இருந்தாலும், தொழிலாளர் விடுதலை முன்னணியாக இருந்தாலும், விவசாயிகள் அணியாக இருந்தாலும், முற்போக்கு மாணவர் கழகமாக இருந்தாலும், அந்தந்த அணிக்கென்று நாம் அந்த பகுதியிலே மாநில செயலாளர்களை நியமனம் செய்தால் அந்த மாநில செயலாளர் தான் பட்டியல் தயாரிக்க வேண்டும். ஆனால் மாவட்ட செயலாளருக்கு, கட்சியின் மாவட்ட செயலாளருக்கு அதை தெரியப்படுத்தி அவருடைய ஒப்புதலை பெற வேண்டும். ஆனால் அதில் முழுமையான அதிகாரம் அந்த அணிக்கான மாநில பொறுப்பாளர்களுக்கு தான் உண்டு. கட்சியினுடைய பொறுப்பாளர்களை முடிவு செய்வதில் மாவட்ட செயலாளர் முடிவு செய்து மண்டல செயலாளரின் ஒப்புதலை பெற வேண்டும். மண்டல செயலாளரும் மாநில செயலாளரும் வெவ்வேறு நபர்களை முன்மொழிந்தால் 2 பேரும் உட்கார்ந்து பேசி அதில் ஒருவரை தீர்மானிக்க வேண்டும். கட்சி அதாவது மெயின் பாடி என்று வருகிற போது முன்னுரிமையும் முதல் அதிகாரமும் மாவட்ட செயலாளர், அதன் பின்னர் மண்டல செயலாளர். மண்டல செயலாளருடைய கண்காணிப்பு. மாவட்ட செயலாளருக்கு அதிகாரம் இருக்கிறது என்றாலும் கூட மண்டல செயலாளர் யாராவது புறக்கணிக்கப்படுகிறார்களா, வேண்டுமென்றே ஓரங்கட்டப்படுகிறார்களா, மாவட்ட செயலாளர்களுக்கு பிடிக்காதவர்களை தள்ளி வைக்கிறார்களா என்று கண்காணித்து அப்படி யாரையும் தள்ளி வைக்கக்கூடாது, யாரையும் புறந்தள்ளிவிடக்கூடாது, அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை தர வேண்டும் என்று கண்காணிப்பது மண்டல செயலாளர்களின் வேலை. ஒருவரை கூட விட்டுவிடக்கூடாது.
ஆகவே அதில் முதன்மையான அதிகாரம் என்பது மாவட்ட செயலாளருக்குத்தான் என்றாலும் அந்த முடிவு மண்டல செயலாளரின் கண்காணிப்பில் நிகழ வேண்டும். இது கட்சியோட தொடர்புடையது. துணைநிலை அமைப்புகள் என்றால் அந்த பொறுப்பாளர்களுக்கான பட்டியலை தயாரிப்பதில் மாநில செயலாளர்கள் மற்றும் மாநில துணை செயலாளர்கள், ஒரு பார்லிமெண்ட்டுக்கு ஒரு மாநில துணை செயலாளர், ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 3 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாநில செயலாளர். ஆகவே 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் 18 சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றன. இந்த 18 சட்டமன்ற தொகுதிகளிலும் இளஞ்சிறுத்தைகளுக்கான மாவட்ட செயலாளர், மாவட்ட துணை செயலாளர்கள், மாவட்ட நிதி செயலாளர்களை தேர்வு செய்ய வேண்டும். ஆனால் மாநில செயலாளர்களுக்கு எல்லோரும் இப்படி அறிமுகமாக வாய்ப்பில்லை. யார் அங்கே களப்பணியாற்றுகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வாய்ப்பில்லை. ஆகவேதான் மாவட்ட செயலாளர்கள் மாநில செயலாளர்களோடு அமர்ந்து பேசி இன்னின்னாருக்கு என்னென்ன பொறுப்பை நாம் வழங்கலாம் என்று சொல்லுகிற போது அவர்களுடைய மாவட்ட செயலாளர்களுடைய ஒத்துழைப்போடு மாநில செயலாளர்கள் பட்டியல் தயாரிக்க வேண்டும். மாநில துணை செயலாளர். எனவே அந்த பட்டியலில் மாவட்ட செயலாளருடைய கையெழுத்து தேவை. அதில் மண்டல செயலாளர் கையெழுத்திட தேவையில்லை. இளைஞரத்தில் எழுச்சி பாசறையில் ஒரு 3 நாடாளுமன்ற தொகுதியில் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்வதாக இருந்தால் அதிலே அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் 18 பேரும் அவரவருக்கான மாவட்ட பட்டியலில் கையெழுத்திடுவார்கள். ஆனால் அதில் மாநில செயலாளரும் மாநில துணை செயலாளரும் கையெழுத்திட வேண்டும். கட்சியை பொறுத்தவரையில் மண்டல துணை செயலாளர்களும் கையெழுத்திட வேண்டும். இப்போது மண்டல செயலாளர்கள் மட்டும் கையெழுத்து போட்டு பட்டியல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. என்றாலும் கூட மண்டல துணை செயலாளர்களுக்கு 2 சட்டமன்ற தொகுதிகளை நாம் ஒதுக்குவதால் அந்த 2 சட்டமன்ற தொகுதிகளில் நியமனம் செய்யப்படக்கூடிய பொறுப்பாளர்களின் பட்டியல் மண்டல துணை செயலாளர்களின் பார்வைக்கும் சென்று இருக்கிறது. அவரும் அதில் உடன்பட்டிருக்கிறார் என்பது தலைமைக்கு தெரிய வேண்டும். எனவே கட்சிக்கான பொறுப்பாளர்களை நியமனம் செய்கிற போது, துணைநிலை அமைப்புகளுக்கான பொறுப்பாளர்களை தேர்வு செய்கிற போது அவர்களோடும் கலந்து பேச வேண்டும். கட்சிக்கான பெயர் பட்டியலில் மாவட்ட செயலாளர், மண்டல துணை செயலாளர், மண்டல செயலாளர் ஆகியோரின் கையொப்பம் கட்டாயம் இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் விரைந்து தோழர்கள் பொறுப்புகளை பட்டியலை தயார் செய்து அனுப்ப வேண்டும். ஒன்றியம், நகரம், பேரூர் போன்றவற்றுக்கான பொறுப்பாளர்கள் பட்டியல் விரைந்து அனுப்ப வேண்டும். சில பேர் துணைநிலை அமைப்புகளுக்கு பொறுப்பாளர்களை தேர்வு செய்யவில்லை. அதிலும் 1-2 பொறுப்புகளை போடுகிறார்கள். செயலாளரை போட்டுவிட்டு துணை செயலாளரை போடுவதில்லை, பொருளாளர் போடுவதில்லை. மகளிர் விடுதலை இயக்கத்திற்கும் இளைஞரத்தில் எழுச்சி பாசறைக்கும் கட்சிக்கு எப்படி பொருளாளரோ அதுபோல இந்த 2 அமைப்புகளுக்கும் ஒன்றிய வரையிலும் முகாம் வரையிலும் பொருளாளர் உண்டு. துணைநிலை அமைப்புகளுக்கு நிதி செயலாளர் என்று நாம் அந்த பெயரை மாற்றியிருக்கிறோம். மற்ற துணைநிலை அமைப்புகளுக்கு எல்லா அமைப்புகளுக்கும் எக்ஸப்ட் மகளிர் விடுதலை இயக்கம், இளைஞரத்தில் எழுச்சி பாசறை, இந்த 2ஐ தவிர மற்ற எல்லா துணைநிலை அமைப்புகளுக்கும் மாவட்ட அமைப்பாளர் என்றுதான் பெயர். கட்சிக்கு மாவட்ட செயலாளர், இளைஞரத்திகளுக்கு மாவட்ட செயலாளர், மகளிர் விடுதலை இயக்கத்திற்கு மாவட்ட செயலாளர், கட்சிக்கு மாவட்ட பொருளாளர், மகளிர் விடுதலை இயக்கத்திற்கு மாவட்ட பொருளாளர், இளைஞரத்திகள் எழுச்சி பாசறைக்கு மாவட்ட பொருளாளர். அதே போல ஒன்றியத்திற்கு ஒன்றிய செயலாளர், ஒன்றிய பொருளாளர், நகரத்திற்கு நகர செயலாளர், நகர பொருளாளர். இப்படி இந்த 3 அமைப்புகளையும் நாம் கட்சியின் நேரடியான அங்கங்களாக புரிந்து கொள்ள வேண்டும். பிற துணைநிலை அமைப்புகளுக்கு மாவட்ட செயலாளர், நிதி செயலாளர், மாவட்ட துணை செயலாளர், துணை அமைப்பாளர், மன்னிக்க வேண்டும், மாவட்ட அமைப்பாளர், நிதி செயலாளர், மாவட்ட துணை அமைப்பாளர்கள், ஒன்றிய அமைப்பாளர், ஒன்றிய நிதி செயலாளர், ஒன்றிய துணை அமைப்பாளர்கள். துணை அமைப்பாளர்களை போடும்போது குறைந்தபட்சம் 5 பேர், அதிகபட்சம் 7 பேர் வரையிலும் போடலாம் துணை அமைப்பாளர்கள். இது துணைநிலை அமைப்புகளில் எல்லா அமைப்புகளுக்கும் பொருந்தும். துணை செயலாளர்கள் போட்டாலும் துணை அமைப்பாளர்கள் போட்டாலும் 5லிருந்து 7 வரையிலும் நீங்கள் நியமனம் செய்யலாம். சிட்டி போன்ற பகுதியில் துணை செயலாளர்கள் ஒரு வார்டுக்கு ஒரு ஆள் போடணும். அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. 5 பேரோ 3 பேரோ 4 பேரோ கிடையாது. உங்கள் மாவட்டத்துக்குள்ளே சட்டமன்ற தொகுதிக்குள்ளே எத்தனை வார்டு வருதோ அந்த ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு துணை செயலாளர்.
அந்த வார்டு வந்து 2ஆவோ 3ஆவோ நீங்கள் பிரிக்கிறது முடியும்னா 2 மேக்சிமம் மினிமம் 2 பிரிக்கணும். ஒருவேளை பெரிய வார்டாக இருக்குது, நிறைய அதுக்குள்ள 2 3 கூட போடலாம்னா 3 போடலாம். வட்டச் செயலாளர்களை அதுதான் வட்டச் செயலாளர். பகுதி செயலாளர்கள் ஒன்று சென்னையில் கிடையாது. தாம்பரம் கமிஷனரேட்டில் வந்து பகுதி செயலாளர்கள் போட்டிருக்காங்க. அது வந்து சென்னை போல் இல்லை, அது வேறு மாதிரி ஒரு செட்டப் இருக்குது அப்படின்னு தோழர்கள் சொல்கிறாங்க. சென்னையை பொறுத்தவரையில் 200 வார்டுகள்லையும் 200 துணை செயலாளர்கள் போடணும். ஒரு வார்டுக்கு ஒரு துணை செயலாளர், மாவட்ட துணை செயலாளர். அந்த வார்டு, அந்த துணை செயலாளருக்கான வார்டில் 2 அல்லது 3 பேர் வட்ட செயலாளர்களாக போடலாம். அவங்களுக்கு கீழே வட்ட பொருளாளர் உண்டு, வட்ட துணை செயலாளர்கள் உண்டு. இப்போ போட்டு அனுப்புறது நிறைய பேர் இங்கே வந்து வட்ட பொருளாளரே போடுறதில்ல. மாவட்ட பொருளாளர் மாதிரி வட்ட பொருளாளர் போடலாம். அதாவது வட்டத்தில் ஒரு வார்டை வந்து 2ஆ 3ஆ பிரிக்கும்போது வார்டு செயலாளர்கள், வட்ட பொருளாளர்கள், வட்ட துணை செயலாளர்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாரையும் அகாமடேட் பண்ணணும். மறுபடியும் சொல்லுகிறேன், கட்சி நிர்வாகத்திற்கான பொறுப்பாளர்களை தயாரிக்கிற பட்டியலில் மாவட்ட செயலாளர்களும் கையெழுத்து போடணும், மண்டல துணை செயலாளர்களும் கையெழுத்து போடணும், மண்டல செயலாளர் கையெழுத்து போடணும். 3 பேரும் போடணும். அப்படி இருந்தால் தான் நான் கையெழுத்து போட்டு அதை வந்து டிக்ளேர் பண்ணுவேன். கட்சிக்கான பொறுப்புகளில் நான் எந்த மாற்றத்தையும் செய்ய முடியும். மற்ற நீங்கள் ஒன்றிய, நகரம், பேரூர் கொடுக்கறத உங்களை நம்பி அப்படியே நான் அறிவிப்பேன். மாவட்ட நிர்வாகம் வந்து மாவட்ட பொருளாளர், மாவட்ட துணை செயலாளர்கள், மாவட்ட செய்தி தொடர்பாளர், மாவட்ட துணை செயலாளர்கள், இந்த பொறுப்புகளில் நான் ஒரு முறை ஆய்வு பண்ணி என்னுடைய ஃபார்மேட்டில் தான் போடுவேன். நான் இங்கேருந்து தயார் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மேட்டு, அதில் நான் கையெழுத்து போட்டு என்னுடைய ஃபேஸ்புக்கில் போடுவோம். மாநில பொறுப்புகளுக்கு கட்சியினுடைய துணைநிலை அமைப்புடைய மாவட்ட அமைப்பாளர்களுக்கு என்னுடைய ஃபார்மேட்டில் தான் போடணும். அதில் நான் என்ன மாற்றம் வேணாலும் செய்வேன். நீங்கள் கொடுக்குற மாதிரியே போடணும், கையெழுத்து போடணும் கிடையாது. ஆனால் மற்ற இப்போ வட்டச் செயலாளர்கள், சென்னை பொறுத்தவரை வட்டச் செயலாளர்னா நீங்கள் போடுற எந்த ஃபார்மேட்டில் கொடுக்குறீங்களோ அதை நான் சைன் பண்ணி அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி அந்த மாதிரியே அதில் இருக்கிற மாதிரியே அப்படியே நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் பதிவேற்றம் செய்திருக்கிறேன். ஆனால் மாவட்ட அமைப்பாளர்கள், இப்போ இளஞ்சிறுத்தைக்கு மாவட்ட செயலாளர், மகளிர் விடுதலை இயக்கத்துக்கு மாவட்ட செயலாளர், தொழிலாளர் அணிக்கு மாவட்ட அமைப்பாளர், அந்த மாதிரி வந்து தொண்டர் அணிக்கு மாவட்ட அமைப்பாளர், இதெல்லாம் போடணும்னா இந்த அமைப்பாளருங்கிற ஹெட் போஸ்ட், கீ போஸ்ட் பாருங்க, அந்த பொறுப்புகளை வந்து என்னுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் நான் மட்டும் கையெழுத்து போட்டு அதை டிக்ளேர் பண்ணுவோம். அதனுடைய அதனுடைய துணை அமைப்பாளர்கள் பொறுப்பு, மற்ற பொறுப்புகள் எல்லாம் நீங்கள் கொடுக்குற பட்டியலில் எப்படி நீங்கள் வரிசைப்படுத்திருக்கீங்களோ, எந்த மாதிரி கையெழுத்து போட்டிருக்கீங்களோ அதில் ஒரு பக்கத்தில் நான் எனக்கும் கையெழுத்துக்கிறதுக்கு இடம் ஒதுக்கியிருக்கேன். ஒவ்வொரு பக்கத்துலையும் எனக்கு கையெழுத்து போட இடம் ஒதுக்கணும். அதில் நான் கையெழுத்து போட்ட பிறகு அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி என்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டுருவோம். ஆகவே கட்சியை பொறுத்தவரையில் பொது நிர்வாகத்தில் மண்டல துணை செயலாளர் இருக்கிறவங்களும் அவங்க கையெழுத்திடலாம். அது ஒன்றும் அவங்களுக்கு கையெழுத்து போடணும். அவங்களுக்கு அவங்க பார்வைக்கு நீங்கள் போனதாக இருக்கணும். பொது நிர்வாகம் வந்து 6 தொகுதிகளுக்கும் நம்ம கையெழுத்து போட முடியும். துணை செயலாளர்கள் 2 தொகுதிகள் இருக்கிறவங்க 2 தொகுதியில் கையெழுத்து போட்டால் போதும். இது வந்து எதுக்காக இந்த ஏற்பாடுனா, இதில் யாருக்கு அதிகாரம் குறைவுங்கிறதில்ல. நீங்கள் எல்லாம் கலந்து பேசுறீங்க, ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்கள் பேசுறீங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இதில் உருவாக்கணும், ஒரு ஸ்பேஸ் நம்ம உருவாக்குறோம். தனித்தனியாக நீங்கள் இயங்கக்கூடாது. கட்டாயமாக நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தே பயணிக்கணும். நிர்வாகத்தை நடத்தணும். இந்த நியமனம் பண்ணுறதுல, முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல, ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் சேர்ந்து தான் பண்ணணும். கடலூர் மாவட்டத்தில் இந்த பிரச்சனை ரொம்ப இடைவெளி அதிகமாக இருக்கு. மண்டல செயலாளருக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருப்பதாக தெரிகிறது. அதனால தான் இன்னும் வந்து கடலூர் மாவட்டத்தை முழுமையாக அறிவிக்க முடியாமல் ஒரு தேக்கம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே மண்டல செயலாளர் கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான மண்டல செயலாளர் அரசு முருகையன், அதே மாதிரி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கான மண்டல செயலாளர் செல்லப்பன், இவர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள், கண்காணிப்பு செய்யக்கூடியவர்கள், ஆனால் ஆதிக்கம் செய்யக்கூடியவர்கள் அல்ல. அது தெரிஞ்சுங்க. தலைமையிலிருந்து
சொல்லக்கூடிய சில தரவுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் அவர்களுக்கு உரிய வழிகாட்டுதல் செய்யணும். அவரை விட்டுறாதீங்க, அவரை ஏன் விட்டீங்க, இவரை வந்து சேருங்க, இவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, இவரெல்லாம் நீ ஒரு சீனியர், இவரை நீ ஓரம் கட்டிடக்கூடாது, அவர் இந்த கோரிக்கை வைக்கிறாரு, அட்லீஸ்ட் இந்த பொறுப்பு கொடுக்கலனாலும் இன்னொரு பொறுப்பு அவருக்கு கொடுங்க, துணைநிலை அமைப்பரை போடுங்க, அல்லது இதை வந்து 2ஆக கூட என்ன பிரிக்கலாம், 3ஆக கூட பிரிக்கலாம், பிரித்து இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுங்க. ஊராட்சிகளை பிரிச்சுக்கலாம். ஒன்றிய கவுன்சில் வாரியாக நான் போட சொல்கிறேன். ஒன்றிய கவுன்சில் வாரியாக வந்து 3 ஒன்றிய கவுன்சில், ஒரு ஒன்றிய செயலாளர், அல்லது 4 ஒன்றிய கவுன்சில், ஒரு ஒன்றிய செயலாளர், அவ்வளோதான். 3 அல்லது 4 அந்த அளவில் பிரித்து ஒன்றிய செயலாளர்களை போடலாம். ரொம்ப நெருக்கடியான இடங்களில் நீங்கள் மேலே ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா உங்களுக்குள்ளே உட்காந்து பேசி அவங்களுக்கு ஏதாவது ஒரு 2 ஒன்றிய கவுன்சிலை பிரித்து கொடுக்க முடியும்னா பிரித்து கொடுக்கலாம். டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், இதை நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா அதிகாரத்தை பரவலாக்கம் செய்கிறோம். அதிகாரத்தை பரவலாக்கம் செய்கிறது வந்து கட்சிக்கு நல்லது தானே தவிர எந்த விதத்திலும் கெடுதல் கிடையாது. எல்லாரையும் அரவணைக்கணும், எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும், எல்லாரும் நம்முடைய தோழர்கள், எல்லாரும் அந்த கட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படும் போது 20 வருஷம் 30 வருஷமாக அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு நிர்வாகத்துக்கு வரணும்னு ஆசைப்படும் போது அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லை. இந்த அட்வைஸ் பண்ணுற இடத்துல தான் மண்டல செயலாளர்கள் இருக்கிறீங்க. மாவட்ட செயலாளர்கள் கவனக்குறைவாக சில பேரை விட்டுருவாங்க, அல்லது வேணுன்னே சில பேரை தவிர்ப்பாங்க. இது நிகழ்ந்துடக்கூடாது. எனவே ஒருங்கிணைந்து செயல்படுங்கள், ஒற்றுமையாக செயல்படுங்கள், விரைந்து செயல்படுங்கள், கட்சி நலனை கருத்தில் கொண்டு செயல்படுங்கள், அனைவருக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்க உறுதியேற்று செயல்படுங்கள் என்பதை வேண்டுகோளாக வைத்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.